புதிய பாஸ்காவிலே இயேசு தன்னை பலியாக்குகிறார். அங்கே எந்த தலைமை குரும் கிடையாது. பழைய பாஸ்காவிலே குரு கிடையாது. ஒரு வீட்டு தலைவன் பாஸ்கா விழாவை கொண்டாடுவான். ஆனால் இங்கே புதிய பாஸ்காவிலே யார் குருவாக இருக்கிறார்? இயேசுவே குருவாக இருக்கிறார். பழைய பாஸ்காவிலே பலிப்பீடம் கிடையாது. வீட்டில் விருந்து கொண்டாடினார்கள். ஆனால் புதிய பாஸ்காவிலே பலிப்பீடம் இருக்கிறது. இயேசு பலி ஆகிறார். அங்கே ஒரு விலங்கு உணவாக பயன்படுகிறது. இங்கே நம் ஆண்டவர் இயேசு உணவாக நம் கொடுக்கிறார். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இங்கே பலியாகிறார். ஒவ்வொரு நாளும் இங்கே ஆண்டவர் பலியாகிறார். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா, பழைய பாஸ்கா என்பது ஒரு சடங்கு, புதிய பாஸ்கா என்பது ஒரு வழிபாடு. பழைய பாஸ்கா என்பது ஒரு சடங்கு, புதிய பாஸ்கா என்பது ஒரு வழிபாடு. தினந்தோறும் இது நிஜம். தினந்தோறும் நாம் நிஜத்தை கொண்டாடுகிறோம்.